எல்லாத்துக்கும் வந்திருக்கு எல்லாத்துக்கும் जज़ाकल्लाह खैर असरा है फातिमा बीवी औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சி அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இந்த விழாவில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகை. கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வயது வந்த முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் மீது 5 நேர தொழுகை என்பது கட்டாய கடமையாகும். நாளை மறுமை நாளில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா முதலில் தொழுகையை பற்றி தான் விசாரணை செய்வார். உலகத்தில் இருக்கின்ற பொழுது நாம் தொழுகையை சரியாக நிறைவேற்றினால் ஈடேற்றம் அடையலாம். தொழுகையை சரியாக நிறைவேற்றாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை தண்டிப்பான். 5 நேர தொழுகையில் 1 நேர தொழுகையை விடுவதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நின்று கொண்டு தொழ முடியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழ முடியாதவர்கள் படுத்துக் கொண்டும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். சரியான காரணம் இல்லாமல் எந்த ஒரு நேர தொழுகையை கூட விட்டுவிட்டு பிற்படுத்தி கலாவாக தொழுதால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தண்டனை அனுபவிக்க நேரிடும். தொழுகை அல்லாஹ் அளித்த மிக பெரும் ரஹ்மத்தும் கிருபையும் ஆகும். குளிர்காலத்தில் மரத்தில் இருந்து இறைவனுக்கு போல தொழுகையை தொழுவது மூலமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தொழுகையை தொழுவது மூலமாக நமது கண்களால் பார்த்த பாவங்கள், காதுகளால் கேட்ட பாவங்கள், கைகளால் கேட்ட பாவங்கள் மற்றும் நம் உள்ளத்தில் ஊசலாடி கொண்டிருக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. எவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 5 விதமான கண்ணியத்தை அளிக்கிறான். அவை 1. உணவு நெருக்கடி அகற்றப்படுகிறது. 2. கபருடைய வேதனை நீக்கப்படுகிறது. 3. அஹ்மான் அம்மா வசோலையை அவர் கலந்து தட்டி வைக்கப்படும். 4. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கும் பாக்கியம் பெறுவார். 5. கேள்வி கணக்குகளில் இருந்து விடுதலை பெறுவார். எவர் தொழுகையை பேணுதல் இல்லாமல் அசட்டையாக இருப்பாரோ அவர் வாழ்வில் வரக்கத் நீங்குவதுடன் நல்லோர்களின் முகத்தில் காணப்படும் ஒளி அவரது முகத்தில் காணப்படாது. அவர் செய்யும் நற்காரியங்களுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது. மேலும் பசியுடன் தாகத்துடன் கேவலமான கேள்வி மரணம் ஏற்படும். அவர் கபரில் எறும்பு மூட்டப்பட்டு அவர் மீது ஒரு பாம்பு போடப்படும். மேலும் வறுமை நாளில் கடுமையான கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகி நரக வேதனை அனுபவிக்க நேரிடும். மேலும் குர்ஆன் ஷரீஃபை ஓதி அதனை ஓதாமல் விட்டுவிட்டு பர்து தொழுகையை விட்டுவிட்டு தூங்கும் பழக்கமுடையவனுக்கு அவன் தலையை கல்லால் அடிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவை நாம் கிதாபுகளில் பார்க்கின்றோம். தொழுகையை விட்டவனுக்கு இவ்வுலகத்திலும் மதிப்பு இல்லை, மறுமை நாளிலும் மதிப்பு இல்லை. மாஸ்டர் மைதானத்திலும் மௌத் நேரத்திலும் அவருக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை எடுத்து கூறப்படும். தொழுகையின் அந்தஸ்துகளை நாம் விளங்கிக் கொள்ளவில்லை. தொழுகையின் அந்தஸ்துகளை நாம் விளங்கிக் கொண்டால் காலம் முழுவதும் தொழுது கொண்டே இருக்க ஆசைப்படுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்ததாக ஜாவித் ஃபர்கான். जज़ाकल्लाह खैर जावेद कलाम இங்க வந்திருக்கோம். இங்க வந்திருக்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. அலைக்கும் சலாம் ப்ரோ. उन्हें बात मेरी के ने आईडी पले फातिमा ओडी साली गेली के क्लामा ओ तारा अम्मा के क्लामे उन्हें पानी देवया என்னை பாரஞ்சவன் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்
வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக முதலிரவுக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம் குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும். இரண்டாயிரத்துக்கு என்ன கிடைக்கும்? மாடு குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும். மூன்றாயிரத்துக்கு என்ன கிடைக்கும்? ஆடு குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும். நாலாயிரத்துக்கு என்ன கிடைக்கும்? கோழி குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும். ஐந்தாயிரத்துக்கு என்ன கிடைக்கும்? முட்டை குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்கும். யாரெல்லாம் ஒரு வருடத்தினால் 1000 அடிக்கிறார்களோ அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன் பொருள் என்ன? உன் பெயரை கொண்டு மௌத்தாகிறேன், உன் பெயரை கொண்டு ஏற்றிருக்கிறேன். யாரெல்லாம் மனிதராக தோன்றுகிறாரோ அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? அவருக்கு சைத்தான் சீர்தி கழிப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவர்காலோ மாகி ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். மாகி மாஹி முகமது மாஹி ரெண்டு பேரும் வரலாம். வாடா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விக்கான ஓதும் துஆ. ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்விக்கான ஓதும் துஆ. கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவர் ஜஸாக்கல்லாஹ். அடுத்ததாக புஷ்ரா புஷ்ரா. புஷ்ரா السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فقد فاز فوزا عظيما. أما بعد இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியை தேடி பயணிப்போம். மற்ற மதங்களை விட இஸ்லாம் பல வகைகளில் சிறப்புற்று விளக்குகிறது. மதங்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்தை மட்டுமே போதிக்கிறது. உலக விவகாரங்களில் அவை தலையிடுவதில்லை. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் ஆன்மீகத்தையும் உலகத்தையும் பிரித்து மனிதனுக்கு அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தெளிவான வழியை காட்டுகிறது. சிந்திப்பது முறைவாக என்று இஸ்லாம் கூறுகிறது. படைத்தவரை வணங்க வேண்டும் என்று கூறும் இஸ்லாம் உலகத்தையும் சிந்தித்து அது இறைவன் வைத்திருக்கும் ஆற்றலை விலகிச் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறது. நல்லவர்களை பற்றி திருக்குறானில் அல்லாஹ் கூறுகிறான். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல சான்றுகள் உள்ளன. அவர்கள் இன்றும் அமர்ந்தும் படுத்தறிவையும் அல்லாஹ்வை நினைப்பார்கள். வானம் மற்றும் பூமி படைக்கப்பட்டது குறித்து சிந்திப்பார்கள். எங்கள் இறைவா, எதையும் நீ வீணாக படைக்கவில்லை. நீ தூயவன், எனவே நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று கூறுவார்கள். ஆன்மீகத்தை மட்டும் இறைவன் கூறவில்லை.
திருக்குறானை வேதமாக பெற்ற நம் முஸ்லிம்கள் தான் என்று பெரும்பாலும் மூடநம்பிக்கை உடையவர்களாகவும் படிப்பறிவில்லாதவர்களாகவும் உள்ளனர். குழந்தைகளின் படிப்பை இடையில் நிறுத்திவிடாமல் உயர்கல்வி சேர்வதற்கும் நல்ல நிலைக்கு கொண்டு வரவும் முயற்சி செய்வோம். வறுமை நிலையில் இருப்பவர்களின் படிப்பை தொடர்வதற்குரிய உதவிகளையும் செய்வோம். படிக்கும் நமது குழந்தைகள் தினமும் ஐவேளை தொழுகை பேணக்கூடியவர்களாகவும் திருக்குறானையும் நபிமொழியையும் படிக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தின் ஏனைய ஒழுக்கங்களை பேணக்கூடியவர்களாகவும் இருக்க வழிவகை செய்ய வேண்டும். யார் ஒருவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்கி அழைத்து அவர்கள் கூறினார்கள். கல்வியை தேடி அதை கற்று அதன் படியாக அதற்கு அனுப்பிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆசி அருள் புரிவானாக. வாஹித்தவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு خير. ஜாபிரா 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 கொஞ்சம் கூப்பிட்டுங்க இறந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தினமும் ஒரு முஃமின் ஓத வேண்டிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆஹிரத்தி. அல்லாஹும்ம அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் தீனி வத் துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ மின் ரவாத்தி வ அஹ்ஃபத்னி من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بعظمتك وأن أغتال من تحتي. அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடம் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பையும் பூரண சுகத்தையும் கேட்கிறேன். அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடம் மன்னிப்பையும் எனது மார்க்கத்திலும் உலகத்திலும் எனது குடும்பத்திலும் எனது பொருளிலும் ஆஃபியத் பூரண சுகத்தை கேட்கிறேன். அல்லாஹ்வே எனது அந்தரங்களை மறைத்துவிடு, எனது அச்சங்களுக்கு பாதுகாப்பு வழங்கு. என்னை எனக்கு முன்னும் எனக்கு பின்னும் என் வலது பக்கத்திலிருந்து என் இடது பக்கத்திலிருந்தும் என் மேலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள். உனது மகத்துவத்தை கொண்டு எனக்கு கீழிருந்து நான் அழிக்கப்படுவதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக ஆஷிப் ஜாபிதா சாஜிதா ஆசிர் ஜானி அஹமத். பேர் என்ன? பேர் சொல்லுங்க. சாஜித் சாஜித். ஆஷிப் சாஜித் இங்க வந்திருக்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் நண்பா. பார்த்திருக்கிறேன். ஐடிஸ் படின்னு பாத்தீங்கன்னா சில கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. என்னை படைத்தார். படைத்தவங்களா? கல்வி தகவலும் எது? ரப்பி சித்னி இல்மா, யா அல்லாஹ் கல்வியை அதிகப்படுத்துவாயாக. தொழுகையின் கருத்துக்கள் ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. அல்லாஹு ஸமத், வலம் யூலத், الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم. அடுத்ததாக அமானா பாத்திமா ஜஸாக். அமைதியா இருக்கு தம்பி. வளாக பசங்க வெளியே கொடுங்க. அமானா பாத்திமா அப்படியே Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Suratul Qadr.
إنا أنزلناه في ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح بإذن كل أمر سلام هي حتى مطلع الفجر. السلام عليكم. Najib Siddiq. Najib. வந்திருக்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லோகம் இடமெல்லாம் நீக்கமர காட்சி தந்து ஏக தரும் மாந்தர்களே லோகங்களை நீக்கி ஏக வல்லமை பெற்று புகழடைக்கும் சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகை நிலைநாட்டுதல். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை சொல்லி காட்டினார். யா அய்யுல்லதீன ஆமனு இன்னல்லாஹ் மஅஸ்-ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, பொறுமையை கொண்டும் தொழுகையை கண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். பொறுமையாளர் அல்லாஹ் இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னத், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை கூறப்படுகிறது. பதிவுகளுக்கு சொல்லப்படுகிறது, அஸ்ஸலாத்து ஹைருன் மினன் நௌம், தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் தொழுகை தான் மேலான என பதிவுகளை சொல்லப்படுகிறது. மேலானவர்கள் தொழுகை விட தூக்கத்தான் மேலான என குளத்தை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையில் சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பார்த்து கேட்கிறார்கள், மக்களுக்கு ஃபிஷ்ஷகன் இந்த நரகத்திற்கு எதுவும் கொண்டு வந்தது. தொழுகையை அலட்சியமாக விட்டு கொடுத்து ஏழைகளுக்கு உணவு போடாமல் விட்டுவிட்டோம் என்று கத்தி கதறுவார்கள். அதிசத்தில் வச்சிருப்பார்கள். அல்லாஹ் திருமலையில் சொல்கிறான், தொழுகை மாறுபடாத விஷயங்களுக்கும் அறுதற்கான விஷயங்களுக்கும் தடுக்கப்படுகிறது. பதில் தொழுதால் இரவு முழுவதும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பதில் முதல் நுகர் தொழுதால் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நுகர் முதல் அசல் தொழுதால் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அசல் முதல் மகரிப் தொழுதால் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அசல் முதல் மகரிப் தொழுதால் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மகரிப் முதல் இஷா தொழுதால் இடையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்ம ஐவேளை தொழுகையை தொழுது நம்ம அனைத்து பாவங்கள் மன்னிப்பானாக. ஆகையால் நம் பொய் பேசுவதை விட்டும் புறாமை அடிப்பதை விட்டும் புறம் பேசுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாரில் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சவீரா அடுத்து வா. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن شرك شتى فأما من أراد واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وما من قائل واستغنى وكذب بالحسنى فسنيسره لليسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن علينا الموعظة والأولى فاتبعنا والتولى لا يصلحها إلا الأشقى الذي كذب وتولى فسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما هدي عنده من نعمة تجزى إلا قيام السبيل هذا ولسوف يهدى. السلام عليكم ورحمة الله وبركاته. आतिक अपना आतिक हाँ जल्दी 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 सीधा இந்த
எங்கேயோ பார்த்திருக்கேன் bro. என்ன எங்கே பார்த்திருப்பாய்? ஐடிசி பள்ளியில் பார்த்திருப்பாய். bro, உன்னிடம் குர்ஆனில் இருந்து சில கேள்விகள் கேட்கலாமா? ஓ, தாராளமா கேட்கலாமே. குர்ஆன் நமக்கு யார் மூலமாக கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அருளப்பட்டது. குர்ஆன் எந்த மாதத்தில் இறங்கியது? ரமலான் மாதத்தில் இறங்கியது. குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளது? 114 சூறாக்கள் உள்ளது. குர்ஆனில் எத்தனை ஜுஸ்கள் உள்ளது? 30 ஜுஸ்கள் உள்ளது. குர்ஆனில் முதலில் இறங்கிய வசனம் எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹ்வின் பெயராக படிக்கிறாங்க. குர்ஆனை எப்படி ஓத வேண்டும்? முஸம்மில் சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், "வரத்தில் குர்ஆன தர்தீலா." குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தான்? மனிதர்களையும் ஜின்னுகளையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைத்தான். வேற எதற்காக படைக்கவில்லை. எந்த சூராவை ஓதினால் ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான்? சூரத்துல் பக்ரா ஓதினால் ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான். குர்ஆனில் இருந்து ஒளியத்தை ஓதினால் எத்தனை நன்மை கிடைக்கும்? குர்ஆனில் இருந்து ஒளியத்தை ஓதினால் 10 நன்மை கிடைக்கும். அலிஃப் பத் அதாவது அலிஃப் ஒளியத்து, லாம் ஒளியத்து, மீம் ஒளியத்து, மொத்தம் 3 எழுத்துக்கும் 30 நன்மை கிடைக்கும். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக முகமது அஸ்லம். அஸ்லாம் உபரா கேளா சொல்றா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓது சொல்லலாம். குர்ஆன் அல்லாஹ் சமது, நன்மை நீது, வளர்ந்துள்ளது, வளர்ந்துள்ளது சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சனா அப்துல்லா. இங்க வா. பாத்து கிட்ட வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் என்பதன் பொருள் என்ன? ஆர்டர். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அல்லாஹ்வால் அருளப்பட்டது. குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? வான வளர்ச்சியின் பொழுது குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இஸ்திலோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் எந்த இடத்தில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில். குர்ஆனின் மிகப்பெரிய அத்தியாயம் எது? சூரத்துல் பக்ரா. குர்ஆனின் மிக சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் கௌசர். முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? குர்ஆனை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? அதை அடக்க அல்லாஹ்வே பாதுகாப்பவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எத்தனாவது வயதில் குர்ஆன் முதலாக அருளப்பட்டது? 40வது வயதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாமினா அஸ்லாம். ஜஸாக்கல்லாஹ். சாமினா அஸ்லாம். சாந்தினா அதாவது சீக்கிரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா யضلு ஃபலா யஹ்தியல்லாஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சூரத்துல் ஃபாத்திஹாவின் சிறப்புகள். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபித்தோழர்களால் வரிசைப்படுத்தப்பட்ட திருமறை அத்தியாயங்களின் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெற்றுள்ளது. இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கான
போல் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த அத்தியாயம் தொடர்பாக ஏராளமான செய்திகள் ஹதீஸ்களில் வந்துள்ளன. இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்களை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். உம்முல் குர்ஆனின் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் உம்முல் குர்ஆன் வ உம்முல் கிதாப் அஸ்ஸௌபுல் மசாஜித். ரசூலுல்லாஹி அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயமானது உம்முல் குர்ஆன் குர்ஆனின் இன்னும் உம்முல் கிதாப் வேதத்தின் இன்னும் அஸ்ஸௌபுல் மசாஜித் திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் ஆகும். மகதான குர்ஆன் என்பது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் ஆகும் என்பது அல்ஹம்து சூராவுடைய பெயர்கள் உள்ளதாகும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் அல்ஹம்து சூராவை மிகவும் சிறப்பித்து கூறுகிறார். அல்லாஹ் கூறியதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே 2 பகுதிகளாக பிரித்துள்ளேன். என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவரின் அதிபதியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியானை புகழ்ந்து விட்டார் என்று கூறுவான். அடியான் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவில்லா அல்லாஹ் நிகரில்லா அன்புடையவன் என்று சொன்னான். அல்லாஹ் என் அடியானை துதித்து விட்டார் என்று கூறுவான். அடியான் மாலிகி யௌமிddin, தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியானை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் அடியான் தன் காரியங்களை என்னிடம் கொடுத்து விட்டதாக கூறியுள்ளார்கள். அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அடியான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலதாலின். எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, எங்களுக்கு நேரான வழி காட்டுவாயாக. அவர்கள் அருள் பெற்றவர்கள் கோபத்தில் காரணவர்கள் அல்ல, வழி தவறுகளின் மலையும் அல்ல என்று சொன்னால் அல்லாஹ் என் அடியானுக்கு என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று சொல்வான். இந்த ஹதீஸில் ஃபாத்திஹா அத்தியாயத்தில் சில விவரங்களோடு அதன் அமைப்பையும் நமக்கு விளக்குகின்றன. முதல் 3 வசனங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றும் விதமாக அருளப்பட்டன. எவர் ஒருவர் இந்த வசனத்தை கூறுகிறாரோ அவர் அல்லாஹ்வை ஒரே விதத்தில் புகழ்ந்தவனாக இறைவனால் கருதப்படுகிறார். 4வது வசனம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை விளக்குகின்றன. அல்லாஹ்வை எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வருவதும் அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதும் தான் எஜமான அடிமை என்ற உறவை தவிர வேற எந்த உறவும் இல்லை என்பது இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகின்றன. இறுதியில் இடம்பெற்றுள்ள வசனம் அல்லாஹ்விடம் முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக அருளப்பட்டன. அந்த கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த ஹதீஸ் நமக்கு அளிக்கிறது. இவை மற்றும் இன்னும் ஏராளமான சொற்கள் ஹதீஸ்களில் வந்துள்ளன. அவற்றை புரிந்து அதன்படி நடக்கும் நன்மக்களாக நம் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்ததாக அப்தஸ் இந்த வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹலோ 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 Thank you.